டிஎன்பிஎஸ்சி வந்து மாணவர்களுடைய நலனுக்காக சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சிலபஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கேள்விக்கான விடைகளை பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போது அதுக்கான விடைகளை பார்க்கலாம். தமிழில் முதல்ல பார்க்கலாம். தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் கேள்வி, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா கூட்டம். கணம் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறது பொருள். கானம் அப்படிங்கிறது பொன் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அப்போ இதுதான் ஏங்கிறது தான் சரியான விடை. அடுத்து இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம். தந்த பலகை அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து கொடுத்த பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப்போ அப்படிங்கிற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்த பலகை அப்படிங்கிறது தந்தத்தால், யானையுடைய தந்தத்தினால் செய்யப்பட்ட பலகை அப்படிங்கிற பொருள். அப்போ இது வந்து கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருள் கிடையாது, இது தப்பு. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி இந்த 2 சொற்களுக்கு இடையில் இப்போ அப்படிங்கிற ஒற்றெழுத்து வராமல் இருந்திருந்தால் கொடுத்த பலகை அப்படிங்கிற பொருள் வந்திருக்கும். தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்ததுனால அது யானையில் தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படிங்கிற பொருளில் மாறிடுது. அப்போது ரெண்டாவது கூற்று வந்து தவறாகுது. காரணமும் ஏன்னா 2 சொற்களுக்கு இடையில் இப்போ அப்படிங்கிற ஒற்றெழுத்து வந்ததுனால தான் இது என்னது தந்த பலகை, தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை அப்படின்னு வருது. அப்போ இதுவும் தவறு. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்போ விடை ஆப்ஷன் டி. அடுத்து மூன்றாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சந்தி பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரும். ஏன்னா இங்கே அங்கு கேட்டேன் அப்படிங்கிறதுல சந்தி அதில் நம்ம அந்த வல்லெழுத்து வரல, இங்கே வந்திருக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போது இந்த 2ல் ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் ரூல் என்ன அப்படின்னா அங்கு, இங்கு, எங்கு இது எல்லாத்துக்கும் அடுத்து வல்லினம் மிகும். அப்போது அங்கு கேட்டேன், கசதப மிகும். அப்போது அங்கு கேட்டேன், ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. சாந்து அப்படிங்கிறது அறை. இதில் குருவி ஓப்பு அப்படிங்கிறதும் சுனை குடை அப்படிங்கிறதும் வந்து இது வந்து ஒரு சீவக சிந்தாமணியில் ஒரு பாடலில் வரக்கூடியது, ஒரு பழம்பெரும் பாடலில் வரக்கூடிய ஒரு பாடல். இதெல்லாம் நம்ம புக்கிலலாம் கிடையாது. இதிலேருந்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அருவி அப்படிங்கிறது, எழிதல் அப்படிங்கிறது, இந்த ரெண்டும் அந்த இதில் இருக்குது. அப்போ 3, 2 எதில் வருமோ அதுதான் ஆன்சராக வரும். இந்த அருவிங்கிறது எழிதல் அப்படிங்கிற பொருளில் வரலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து விடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக ஒலி மரபு. இது வந்து ஒரு திருக்குறளில் வரும். என்ன வரும்? புல் சிமிழ்த்தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் தவக்கோலத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு தேவையில்லாத இதை செய்கிறது. ஒரு வேடன் வந்து என்னது பறவையை பிடிக்கிறதுக்காக அந்த பறவை போல் ஒலி எழுப்புறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அதில் என்னது புல் சிமிழ்த்தல் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு திருக்குறளில் வந்தது ஒலிமரபு. அடுத்த கேள்வி, புவியியலில் அட்வான்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரை இயக்கம். அடுத்த கேள்வி பொறுத்துக. ப்ரீ அப்படிங்கிறது என்னது? முன் அப்படின்னு வரும், அப்படி தானே? சென்சாருங்கிறது என்ன? தணிக்கை பண்ணக்கூடியது. அப்போ ப்ரீ சென்சார்ஷிப் அப்படிங்கிறது முன் தணிக்கை. இங்கே 2 அப்படிங்கிறதுல வருதுல்ல. அடுத்து பொசிஷன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய உடைமையை குறிக்கக்கூடியது. ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நீடனுபோகம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறது. ப்ரீமியம் அப்படின்னா முனைமம். ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். அலை ஓய்ந்த கடல். அலை ஓய்ஞ்சப்புறம் கடல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும், அமைதியை குறிக்குது. அடியற்ற மரம். ஒரு மரம் வந்து அடியில் வந்து இதுவாகி எப்படி நிற்கிது அப்படின்னா, அந்த அடியில் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த அடியற்ற மரம் என்ன செய்யும்? விழுந்து போகும். அடுத்ததான் மத்தியில் அகப்பட்ட தயிர் போல். தயிர் கடையும் போது அந்த மத்தில் என்ன செய்யும்? தயிர் அங்கங்கே என்ன செய்யும்? தயிரை குத்தி இது பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யும்? தயிர் வந்து உடஞ்சி போகும். மனம் உடைதல் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புயலில் சிக்கிய பூங்கொடி போல். ஒரு பூங்கொடி இருக்குது, புயல் அடிக்கும்போது அது என்ன செய்யும்? அது வந்து ரொம்ப மோசமாக என்ன செய்யும்? சிக்கி தவிக்கும். அப்போ உடல் நடுங்குதல் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. அப்போ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். அதாவது நகைச்சுத்துக்கு மேலே உலக்க விழுந்துனா எப்படி இருக்கும்? நகைச்சுத்துங்கிறது வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். கையில் நகத்தில் வலிச்சுதுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு மேலே உலக்க விழுந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி துன்பத்து மேலே துன்பம் வர்றது அப்படிங்கிறதான் இந்த பொருள் படுது. இந்த உயிர் அப்படிங்கிறது நம்ம பழைய சீரப்புராணம் பாடத்தில் பார்த்துருப்போம். உயிர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா நகம் அப்படிங்கிறது பொருள். அப்போது சி தான் விடையாக வரும். அடுத்ததாக 10வது கேள்வி. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது புக்கில் இருக்குது. கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து என்னது? கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது.
அடுத்து ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே வந்து ஏலாதியில் இடம்பெறும் 3. அடுத்து சிறுநாவற் பூவும் இடம்பெறும். கண்டங்கத்திரி வந்து ஏலாதியில் இடம்பெறாது. அது எதில் இடம்பெறும்? கண்டங்கத்திரி வந்து இன்னொன்று வரும்ல, சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெறும். சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெறும், இதில் இடம்பெறாது. அப்போ இடம்பெறாது அப்படிங்கிறது 3, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இது வந்து எதில் இடம்பெறக்கூடியது அப்படின்னா திரிகடுகமில் இடம்பெறக்கூடியது. திரிகடுகம்னா நம்ம பார்த்துருப்போம், 3 கருத்துக்கள் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதில் இந்த தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா தூருக்குள்ளே போடக்கூடிய அந்த விதை அது வந்து எந்த விதத்துலையும் பயனளிக்காது. ஒரு தூருக்குள்ள ஒரு புதருக்குள்ளே போடக்கூடிய இது வந்து வளராது, எந்த ஒரு வகையிலும் பயன்படாது. அதே மாதிரி ஒரு 3 பேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து அறமில்லாதவன் செய்யக்கூடிய தவம், அடுத்து ஒழுக்கமில்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய தவம், அறம் செய்யாதவன் வந்து மேற்கொள்ளக்கூடிய தலைமை, இன்னொன்று எதோ சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3ஐயும் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு சொல்லிட்டு திரிகடுகத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஓலக்கம் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓலக்கம் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு சபை, எல்லாரும் ஒரு கூடக்கூடிய ஒரு சபை, ஒரு அரங்கமாக இருந்திருக்கு ஓலக்கம் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து ஓலக்கம் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல்லாம் கட்டளை வாக்கியமாக இருக்கும். இதை விட இது வந்து பெருசாக வராது. அதனால் இதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஒன்று ஆப்ஷன் ஏவோ இல்லை ஆப்ஷன் பியோ கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் சொல்ல போகுது நமக்கு, ஆப்ஷன் ஏயா பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் ஆன்சர் கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்து 14வது கேள்வி, இந்த ஒரே மாதிரியான சொற்கள் இந்த நீ அதில் வந்து வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. முதல்ல அணிகம். இந்த அணிகம் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா ஊர்தி, அணிகலன் அப்படிங்கிற பொருள்லாம் வரும். ஸோ 4. அடுத்து இந்த அணிகம் அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா ஒரு படையில் ஒரு அளவை குறிக்கக்கூடியதான் என்னது அணிகலன், அந்த அணிகம் அப்படிங்கிறது. அடுத்து 3வது இந்த அணிகம் அப்படிங்கிறது சிவிகையை குறிக்கக்கூடியது. அணங்கு அப்படின்னா காமன், அவரை குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து 15வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. வினாவை பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். வினா எழுத்துக்கள் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஏ, என்ன, ஏன், யார், அவனோ செய்தான். ஸோ இது எல்லாமே வினா எழுத்துக்கள் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிதான். ஆனால் இந்த வினா எழுத்துக்களை இடைவினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இடவினா எழுத்துக்கள் என்ன, அந்த பக்கமாக இதை மாதிரி கேட்குறது, ஒரு இடத்த குறிப்பிட்டு கேட்குறது தான் என்னது இட எழுத்துக்கள், இடத்தை பற்றி குறிக்கிறது. இப்போ சுற்றெழுத்துக்களில் இட எழுத்துக்கள்ங்கிறது இருக்கும், அப்பையன், அப்பக்கம், இப்பக்கம் அப்படிங்கிறது. ஆனால் இதில் எதுவுமே வராது. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஏன் அப்படி ஏன்னு கேட்குறோம்னா அது காரணத்தை கேட்குறோம், அது எப்படி இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படின்னாலும் இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடும்போது இது என்ன, அது செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னா அது அந்த நிகழ்வை தான் குறிக்குமே தவிர அந்த இடத்தை குறிக்க போகிறதில்ல. அதனால் இது இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ கூற்று சரி, காரணம் அப்படிங்கிறது தவறு. அடுத்து மலை. இது நம்ம பழைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. மலை அப்படிங்கிற வெறுப்பு, ஏம வெறுப்பாய கைலாய வெறுப்பு அப்படின்லாம் வரும் ஒரு பாடலில் பழைய புத்தகத்தில். ஸோ அப்போ வெறுப்புங்கிறது மலையை குறிக்கும். சிலம்பு அப்படிங்கிறது மலையை குறிக்கும். பொறுப்பு, இமய பொறுப்பு அப்படின்லாம் வரும், தென்னம்பொறுப்பு அப்படின்லாம் வரும். ஸோ மலையை குறிக்கக்கூடியதாக இந்த வார்த்தைகள் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்ததாக களி பொருள் வேறுபாடு. இந்த களி அப்படிங்கிறது போரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த களி சால, உரு, தவ, நனி, கூர், களி எல்லாமே மிகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். உரிச்சொல்லில் இடம்பெறக்கூடிய வார்த்தை மிகுதி அப்படிங்கிற பொருளில் இடம்பெற்றிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து 18வது கேள்வி, இடைச்சொல் தொடர். கடிமணம் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். அழைத்தனர் அப்படிங்கிறது இது வந்து முற்றட்டமாக அப்படி வரும். அழைத்தனர், உற்றார் அப்படிங்கிறது வந்து வினைத்தொடர், வினை முற்றுத்தொடர் வரும். அடுத்து நிலவோ காய்ந்தது, நிலவு காய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறது ஓங்கிற சொல்லி இடையில வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அம்மா வாழிங்கிறது விழித்தொடர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அம்மா வாழி அப்படிங்கிறது அம்மா வாழ்க, நீ வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. இது வந்து விழித்தொடராகவும் எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி இது இடைச்சொல் அப்படின்னும் சில இடங்களில் குறிப்பிடுறாங்க. அதனால் இதுக்கும் சியா டியா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் சொல்கிறதுல தான் இருக்குது. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, கலித்தொகையில் இருக்குது, பழைய புத்தகத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ. இந்த பழமொழியோட பொருள், கடுகு சின்னது தான் ஆனால் அது எவ்வளோ காரமுடையது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா கடுகு சின்னது ஆனால் அதை சின்னதாக பார்க்கக்கூடாது, அதோட செயல்கள் வேறு மாதிரி இருக்கும், அதை செயலை பார்த்தா நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு. அப்போ யாரையும் சிறியவர்கள் அப்படின்னு குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்ததாக மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. முதல்ல கடன் கழித்தல்.
கடன் கழித்தல்னால் எதை கடனை கழிக்கிறதுக்காண்டி செய்வாங்கல்ல. ஸோ கடன் கழிக்கிறதுக்காண்டி செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடன் கழிக்கிறது அப்படின்னா ஒரு மனம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். அடுத்ததாக கடை விரித்தல். கடை போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கடை விரிச்சிட்டான் அப்படின்னா அவனோட விஷயத்தை அவன் கடை விரிக்கிறான்னு என்ன, அவனோட பொருட்களை விற்கிறதுக்காக பண்ணுறான். அப்போ அவனுடைய ஆற்றலை சொல்கிறது தான் கடை விரித்தல் அப்படிங்கிறது. அடுத்து இந்த கச்சை கட்டுதல் அப்படிங்கிறது முரண்படுதல் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் தன்னுடைய செயலெல்லாம் வந்து செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு செயலை முடிக்கிறதுக்கு வரிந்து கட்டி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கக்கல் கரிசல் அப்படிங்கிறது கலங்கல் நீர். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அடுத்து 22வது கேள்வி. இது புக்கில் இருக்குது. புக்கில் இருந்து ஒரு 10-20 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு புகழ்ந்துரைத்த தலைவர் யாருன்னு. அண்ணாவை பற்றி இவர் காயிதே மில்லத்தை பற்றி இவங்க 2 பேர் சொன்ன கருத்து நமக்கு இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் தான் குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒளிக்கதிர்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணா. பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் ஒரு நல்ல எப்படி ஒரு தலைவரை பார்க்குறது வந்து அரிது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து டிகேசியோட தொடர்பு இல்லாத என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் தமிழ் எழுத்தாளர் தான், திறனாய்வாளர் தான், வழக்கறிஞர் தான். அவர் வந்து பேராசிரியர் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி 4 மட்டும். 24வது கொஸ்டின். பிழையான தொடரை கண்டறிய. காளைகளை பூட்டி வயலை உழுதனர். அதில் எதுவும் மிஸ்டேக் இல்லை. மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். அதுலேயும் மிஸ்டேக் எதுவும் இல்லை. காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியதுன்னு கொடுத்துருக்காங்க. காளைனா காளை பசு காளையெல்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அது ஒரு விலங்கை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காளை தான் சரியாக வரும். அப்போ காலையில் பூத்த மல்லிகை எப்படி இருக்குன்னா மனம் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கும், மனம் வீசியது. அப்போ இதில் தான் மிஸ்டேக் இருக்குது. ஆப்ஷன் சி தான் விடை. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, அதுவும் சரியான தொடர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்ததாக ஒரு வினைமுற்றுகளுடைய வகைகள் கேட்டிருக்காங்க. இந்த வினைமுற்று. ஸோ இதில் வந்து தீமைங்கிறது ஒரு எதை குறிக்கக்கூடியது, ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. நல்லவனா கெட்டவனா தீமையானவனா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. பிறப்பு. இந்த பூ அப்படின்னு முறியக்கூடியது தல் அல் அம்மை, அந்த பூ அதெல்லாம் எதை குறிக்கிது அப்படின்னா தொழில்பெயர் விகுதி. பிறத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக கை அப்படிங்கிறது உடலில் உள்ள ஒரு உறுப்பு, சினையை குறிக்கக்கூடியது. நிலம் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 3, 4, 1, 2 அப்படிங்கிறதான் விடை. அடுத்து செற்றம் என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. செற்றம் அப்படின்னா அதோட பொருள் என்ன, பகை. அதோட பொருளை ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. எப்போவுமே எதிர்ச்சொல் இப்படி தான் பண்ணுவாங்க. எதிர்ச்சொல்லில் ஆனால் கேட்டிருக்கிறது பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. செற்றம்னா பகை. இந்த வன்மை அப்படின்னா என்னது, வள்ளல் தன்மை கொடைத்தன்மை அப்படின்னு வரும். இந்த வன்மை அப்படின்னா வலிமையை குறிக்கக்கூடியது. அப்போ இதில் எதுவுமே வரல. கேண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா நட்பு. அப்போது பகை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன, எதிர்ச்சொல் அப்படின்னா கேண்மை, நட்பு அப்படிங்கிறதா விடை. அடுத்து 27வது கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அதாவது பிள்ளை தமிழுடைய பருவங்களை கொடுத்துட்டு அதை அகர வரிசைப்படி சீர்செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசையில் முதல்ல என்ன வரும், உயிரெழுத்துக்கள் வரும். இதில் எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கசதப வரும். அதில் பார்க்கும்போது மெய் எழுத்துக்களில் எல்லாத்துலேயுமே தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா ச. அப்போ இங்கே வந்து சா சிசியில் தான் என்ன வரும், சேவுக்கு அப்புறம் தான் சே அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஆக்கு அப்புறம் தான் ஏ, இச்சு கூட்டல் அதான் சேங்கிறது என்ன, இச்சு கூட்டல் ஏ. அப்போ ஆவுக்கு அப்புறம் தான் என்ன வரும், ஏ வரும். அப்போ சப்பானிக்கு அப்புறம் தான் செங்கீரை வரும். அப்போ இந்த ஆப்ஷன் என்ன செஞ்சிடலாம், நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதில் 3 தான் இருக்குது. அப்போ இதில் பார்க்கும்போது சப்பானி தாள் இடையில வருது, ஒரே குடும்பத்தை சேர்ந்த எழுத்துக்கள் தான் வரும். அப்போ இதுவும் என்ன செஞ்சிடலாம், தூக்கிடலாம். இப்போ இதில் சப்பானி செங்கீரை வந்திருக்கு. அடுத்து தேவுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா இந்த அப்படிங்கிறது வரும். கசதப அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், அந்த இங்கு இச்சி அந்த இதில் வரும்ல. அப்போ இத்துக்கு அடுத்து தான் என்ன செய்கிறோம், அப்படிங்கிறது வரும். அப்போ இங்கே முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்போ இது தவறு. தாள், முத்தம், வருகை. ஆப்ஷன் சி தான் விடை. 28வது கேள்வி. கூற்று காரணம். ஒரு பிழை திருத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு அணில் மரத்தில் ஏறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அணில் அப்படிங்கிறது வராது. ஒரு சொல்லுக்கு முன்னாடி அந்த சொல் உயிரெழுத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஓர் பயன்படுத்தணும். நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்மை எழுத்தாக இருந்தால் தான் ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்போ காரணம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. கூற்றில் இதில் ஓர் அணில் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ கூற்று தப்பு. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. பி தான் விடை. அடுத்து ஊர் பெயர். இது கொஞ்சம் எளிமையான கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளை பார்த்துட்டு தான் இந்த டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறவங்கலாம் கேள்வி ஈஸிம்பாங்க போல். தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை. அடுத்து கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்கிறோம். பூந்தமல்லியை பூனமல்லின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சோழநாடை சோநாடு அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ இதற்கான விடை என்ன வரும்? 3 1 4 2. ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்து பிழையற்ற நிகழ்வை வந்து சொல்லுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னா சரி, பிழையற்ற நிகழ்கால தொடர். இப்போ கண்ணன் நேற்று வருவான்னு சொல்ல மாட்டோம், அப்படி தானே? நேற்றுங்கிறது நடந்து முடிஞ்சது, வருவான்ங்கிறது எதிர்காலம். அப்போ அது தப்பு, அந்த சென்டென்ஸே தப்பு. அன்பு நாளை வந்தான், அப்படி அன்பு நாளை வருவான்லாம் சொல்லணும். இதை எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க? நாளை வருவான், நேற்று வந்தான் அப்படி இருந்தால் சரியாக இருந்திருக்கும். கவின்மொழி வருவாள், இதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நிகழ்காலன்னு கேட்டிருக்காங்க. இது கவின்மொழி வருவாள் அப்படின்னா என்றைக்கு வருவா? இனிமே தான் வருவா. அப்போ இது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது வந்து வராது. நிகழ்காலம்னா பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். பூமி இப்போது சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போது டி தான் விடை. நிகழ்கால தொடர் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 31வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. கூற்று: யானைகள் விரைந்து ஓடியது. காரணம், யானைகள் அப்படிங்கிற பலவின்பால் பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. யானைகள் அப்படிங்கிறது பலவின்பால் பெயர். ஏன்னா யானை அப்படின்னா தான் ஒன்றன்பால், யானைகள் அப்படின்னா அது பலவின்பால், பல யானைகளை குறிக்கிறது. அது அப்படிங்கிற ஒன்றன்பால் விகுதி இடம்பெறணும். எப்போவுமே அது ஆண்பால் பெயர்னா ஆண்பால் விகுதி தான் வரணும். அதேமாதிரி ஒன்றன்பால் விகுதினா ஒன்றன்பால் விகுதி தான் வரணும். அப்போ அது அப்படிங்கிறது ஒன்றன்பால் விகுதி தான் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான். யானைகள் அப்படிங்கிற பலவின்பால் பெயர்னா பலவின்பாலில் தான் என்னது ந அப்படின்னு முடியும். யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். யானை ஓடியதுன்னு கொடுத்துருந்தா அது வந்து கரெக்டாக. அப்போ இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். ஏன்னா பலவின்பால் பெயருக்கு ஒன்றன்பால் விகுதி எப்படி இடம்பெற முடியும்? பலவின்பாலுக்கு பலவின்பால் தான், ஒன்றன்பாலுக்கு ஒன்றன்பால் தான். யானை விரைந்து ஓடியது அப்படின்னா கரெக்டு, இல்லை யானைகள் விரைந்து ஓடினன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு. அது ரெண்டுமே கொடுக்கல, அதனால் இரண்டுமே தவறு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்ததாக கலைச்சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் வெட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெட்டர்ன் அப்படின்னா என்னென்னா எக்ஸ் மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்கள பிரிட்டிஷ் ஆர்மிலலாம் வெளிநாடுகள்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. வெட்டர்ன் அப்படின்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் குறிப்பிடுவாங்க. வெட்டர்ன் அப்படின்னா யாருன்னா ஒரு ஸ்கில்டான பர்சன், எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்குல்லையே, அந்த ஆர்மியில் வந்து கொஞ்சம் திறமையான ஆளாக இருந்திருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திறனாளர் அப்படிங்கிறது தான் சரியானது. சோம்பல் உடையவரோ காலங்கடத்துவரோ கோவப்படுறவரோ கிடையாது, ரொம்ப ஸ்கில்டான பர்சன், திறமையானவளோ அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அடுத்து கிளேசியர் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கிளேசியர் வெப்ப ஆறு கிடையாது, செவுள் இலை செவுள் வலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கிளேசியர் அப்படின்னா பனி உருகி வரக்கூடியதை தான் சொல்லுவோம், பனி ஆறு கிளேசியர். அடுத்து 34வது கேள்வி. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய இதுதான். இப்போ கால் புக் அப்படிங்கிறது ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசாங்க அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இப்போ கால் புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு 3 மாதத்துக்குன்னு வச்சுருந்துருப்போம், அடுத்து அதை பார்க்கலான்னு வச்சுருப்போம், அந்த ஃபைலை வந்து முடிக்காமல் வச்சுருப்போம், அதை திருப்பி பார்க்குறதுக்கான ஃபைல் தான் அது. அதை கால் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுகவனிப்பு பதிவேடு. அதேமாதிரி ரெக்கார்டு இஷ்யூ, இதில் இப்போ கால்னால் திரும்பி கவனிக்கிறதா என்ன சொல்லுவோம், கால் இஷ்யூ அப்படின்னு கால் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்கார்டு இஷ்யூ பண்ணுறது அப்படின்னா கொடுக்குறது. இதில் வந்து 2 இடத்துல என்ன செய்யுது, வழங்குங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ ரெக்கார்டுங்கிறது பதிவேடு, இஷ்யூ அப்படின்னா வழங்குறது. அப்போது பதிவேடு வழங்கக்கூடிய குறிப்பேடு. இப்போ 4 1. அடுத்து பேப்பர் ஷூட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது அப்படின்னு என்னென்னா, ஷூட் அப்படின்னா வழக்கு, வரியர் வழக்கு பதிவேடு. அப்போ இது வந்து ஆப்ஷன் 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன். அடுத்து கடைசியாக ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் அப்படின்னா, ஃபேர் காப்பினால என்னது, படி எடுக்கிறது தான் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஃபேர்னா செம்மையான, அப்போ செம்மை படி பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4 1 2 3. ஆப்ஷன் டி தான் விடை. ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்ததாக அடோர், அவரை ரொம்ப அடோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அடோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரோல் மாடலாக இருக்கவங்கள நம்ம ஃபாலோ பண்ணும்போது அடோர் பண்ணுறோம், அவனை ரொம்ப அடோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அடோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து போற்றுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து கூற்று காரணம் கேள்வி 36வது கேள்வி. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியை. அதில் வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க, வேறு இல்லை. இதை ஏன் இல்லைன்னு சொல்கிறோம், கல்வியை விட வேறு சிறந்த செல்வம் வேறு இல்லையா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குறள். என்னது, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிற திருக்குறளில் உள்ளதுதான். கேடு இல்லாத அழிவில்லாத செல்வங்களில் சிறந்த செல்வம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது கல்வி தான். மற்ற செல்வங்கள்லாம் அதற்கு இணையே ஆகாது, மற்ற செல்வங்களே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி தான். ஏன்னா மற்ற செல்வங்களில் கேடு தரக்கூடியதும் இருக்குது, பொருள் பணம் இருக்குது அப்படின்னா அதில் கேடு தரக்கூடிய செயல்களும் இருக்குது. ஆனால் எந்த ஒரு கேடுமே தராத, அழிவு தராத ஒரு செல்வம் அப்படின்னா அது கல்வி மட்டும்தான், வேறு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடையாது. அப்போது கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து
37வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணக்கூடிய தொடர். இதுவும் ஒரு திருக்குறள் தான். என்ன திருக்குறள்? தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல, தாம் படிச்சிருக்கதை அடுத்தவங்க முன்னாடி தெளிவாக சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அவையஞ்சாமை அப்படிங்கிற திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. என்னது? தாம் கற்றதை கற்றார் முன் கற்றாருள் கற்றார் எனப்படுவார் அப்படிங்கிற ஒரு திருக்குறளில் தொடங்கக்கூடிய ஒரு திருக்குறளில் இந்த இது இருக்கும். அப்போது தான் படித்ததை எவனால் கற்றவர்களுடைய அவையில் தெளிவாக சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு திறமையாக ஆய்ந்து கற்றுருக்கிறானோ அவன் யார்? கற்றவர்களில் மிகவும் கற்றவராக மதித்து போற்றப்படுவார். இது வந்து அவை அஞ்சாமை அப்படிங்கிற அவை அஞ்சாமை அப்படிங்கிறதுல இருக்குது. இது வந்து கல்வியை பற்றிய குறளில் மேலே உள்ள குறள் இருக்குது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அடிக்கோடிட்டவை சொல்லோட பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகுதியான் வென்றுவிடல், இதுவும் ஒரு திருக்குறள் தான். என்னது? புறையுடைமை அதிகாரத்தில் வரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா செருக்குனால தீங்கு செய்தவங்களுக்கும் நாம் பொறுமையால் என்ன செய்யணும்? அவங்கள வென்று விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான விடை. பொறுமைங்கிறதா அங்கே தகுதிங்கிறத குறிக்குது. அடுத்து இணை எழுத்துக்கள். கூற்று மெய்யெழுத்து மாதிரி உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து உண்டு. உண்மைதான், உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி தான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து பொருள் கொடுத்துருக்காங்க. மறுப்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். யானை தந்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சீரடி அப்படிங்கிறது சிறிய அடியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் இந்த விறகு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா தந்தம் அப்படிங்கிறதை குறிக்குது. மருகன் அப்படின்னா மருமகன் அப்படிங்கிற பொருளில் வரும். மருகன் அப்படிங்கிறது வழித்தோன்றல்களை குறிக்கக்கூடிய சொற்களாகவும் இருக்குது. மருகன் அப்படின்னா வழி வந்தோர்கள், நம்மளுடைய வழித்தோன்றல்கள், வழி வந்தோன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ 40க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சி தான் ஆன்சர். மறுப்பு அப்படின்னா யானை தந்தம், விறகு அப்படின்னா தந்திரம், மருகன் அப்படின்னா வழி வந்தோன், சீரடி சீரிய அடி, சிறிய கூட்டல் அடி சீரடி அப்படிங்கிற பொருளில் வருது. அடுத்ததாக 41. இந்த மானி அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா குள்ளன் அப்படிங்கிறதை குறிக்கும். அடுத்து இந்த 2 சொல்லி மானி யாரை குறிக்கிறது அப்படின்னா மாமன் அப்படிங்கிறதை குறிக்கும். அடுத்ததாக கனகம் 3 சொல்லி கனகம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கனகப்புறவி அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படி தானே? கனகம் அப்படின்னா படைகளை குறிக்குது. எல்லா தேர்ப்படை, காலாட்படை, ஒரு எல்லாத்தையும் உடைய ஒரு காலாட்படை குறிக்கிறது தான் கனகம். 2 சொல்லி கனகம் அப்படிங்கிறது பொன். நம்ம அவருடைய நா பிச்சமூர்த்தியோட பாடல்களில் பார்த்துருப்போம். இந்த கனகம் அப்படிங்கிறது பொன் அப்படிங்கிறதை குறிக்கும். அப்போ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி. அடுத்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். அதாவது கபிலர் அப்படிங்கிற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிங்கிறது. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம அரைப்புள்ளியாக பயன்படுத்துவோம். தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எழுவாய் வந்து பல பயனிலை கொண்டு முடியும் போது தொடர் வாக்கியம்னு சொல்லுவோம். இப்போ கபிலர் வந்து பாரியை கண்டார், அவர் தான். அதே கபிலரை பற்றி மறுபடியும் சொல்ல போகிறோன்னா புகழ்ந்து பாடினார், ஒரு அரைப்புள்ளி, அதுக்கப்புறம் பரிசு பெற்றார். அப்போ இந்த ரெண்டுமே வந்து சரி தான். கூற்று சரி, காரணமும் இரண்டுமே சரி. ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து ஆசிரியர் புகழியானியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதில் நம்ம எந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுவோம்? ஆசிரியர் புகழியானியிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் விடை. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோமான்னு யோசிக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் செமிகோலன் யூஸ் பண்ணுவோமா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா அப்போ இதிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆசிரியர் புகழியானியிடம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆசிரியர் புகழியானிங்கிறது ஒரே வாக்கியம் தானே. அப்போ அதில் எதுக்கு அந்த மறுபடியும் ஒரு விஷயத்தை குறிக்கும் போது என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அதை அந்த கார்புள்ளியை பயன்படுத்துவோம். அப்போ இது இந்த இடத்துலலாம் வராது. இப்போ இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கேள்வி கேட்டு அப்படின்லாம் வருமா? வரவே வராது. ஸோ அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிற விஷுவல்னால் காட்சி அடங்கு, காட்சி பக்கம், காட்சி உணர்தல்னு கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா கட்புல மேவி அப்படிங்கிறதான் அதோட பொருள். அடுத்த கேள்வி, பொறியியலில் ஆங்கரேஜ் அப்படிங்கிற சொல் ஆங்கில சொல்லுக்கு கலை சொல்லுங்கிறாங்க. ஆங்கர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இந்த கடல் நங்கூரத்தை வந்து ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அந்த மாதிரி விஷயங்களை ஆங்கர்னுவாங்க. அப்போது ஊன்றக்கூடிய ஒரு தலை, ஊன்றுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்து 46வது கேள்வி, வேலை பிசகு அப்படிங்கிற மரபுத்தொருளுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. வேலை ஏன் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ அந்த வேலைங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த வார்த்தையுடைய பொருள் தான் வேலை. பிசகு அப்படின்னா என்ன? பிசகாகி போச்சு, பிசகு பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா பிசகானதுன்னா பிழையானது அப்படின்னு தமிழில் பொருள். அப்போ பிழையான காலம் அப்படிங்கிறது பொருளில் இது என்ன வருது? நல்ல காலம் கிடையாது, கடந்த காலம் கிடையாது, வருங்காலம் கிடையாது, தீய காலம்.
ஏதோ மிஸ்டேக் பண்ண ஒரு காலம், பிழையான காலம், தீய காலம். வேலை பிசகு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தீய காலத்தை குறிக்கிறது. அடுத்து 47வது கேள்வி, ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படிங்கிற பழமொழி தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொல்வார், அதில் சொல்லக்கூடிய ஒரு ஊமை தொடர் தான். என்ன அப்படின்னா, மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது 2 மரங்களுக்கு இடையில் ஒரு ஆப்பு அப்படிங்கிறது இதை வச்சுருப்பாங்க. குரங்கு அதை என்ன தெரியாமல் என்ன செய்யுமா அப்படின்னா, அதை காலை அந்த மரத்தோட இடையில் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பை அசைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமா. ஆப்பு குரங்கோட கையில் வந்துடும், ஆனால் குரங்கு அந்த மரத்தோட 2 இதுக்குலையும் இடையிலையும் அதோட கால் மாட்டி ரொம்ப துன்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்திக்கிட்டு கிடக்கும். அப்படி ஒரு இதில் போய் தேவையில்லாத விஷயத்தில் என்ன செஞ்சுது, அசைச்சு அதை மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பொருள் இதில் வரும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதன் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பம். அப்போ தெரியாத விஷயங்களை தலையிடுறதுனால ஏற்படக்கூடிய துன்பத்தை தான் குறிக்குது. அப்போ இது வந்து எதை குறிக்கும், துன்பம், வேதனை அப்படிங்கிறது தான் அந்த குரங்கு அனுபவிக்கக்கூடிய, அதை அசைச்சு அதே தனக்கு ஆப்பு வச்சுக்கிடும். ஸோ அதனால் அது ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்து 48வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. உவை சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு அழைக்கப்படுறார். அது சரிதான், தமிழ் தாத்தான்னு அவரை சொல்கிறோம். காரணம் என்ன, அழிவில் நிறைந்த பல்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு வாசித்து பார்த்து நமக்காக தாளில் எழுதி அதை அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சார் அப்படின்னா பதிப்பு பணியை மேற்கொண்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பாடங்கள் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாமே அவர் பதிப்பித்ததுனால வந்தது தான். ஸோ அப்போ அது சரி தான், அதனால தான் தமிழ் தத்தா அப்படின்னு சொல்கிறோம். 2 சரி, காரணம் கூற்றை வந்து விளக்கியிருக்கு அப்படிங்கிறதும் சரிதான். அடுத்து 49வது கேள்வி, தவறான ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. தவறான ஒன்று, இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது ஒவ்வொரு புக்லேயும் இருக்கும், ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குங்கிறது சரிதான். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுறதுனால தான் இந்திய நாட்டை வந்து மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இதுவும் சரிதான். பல மொழிகள் இந்தியாவில் பேசுகிறதுனால இதை வந்து இந்தியா வந்து லாங்குவேஜஸ் உடைய மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க, மொழிகளுடைய காட்சி சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பற்றிய நில அடிப்படையில் 3 நம்ம சொல்கிறோம்ல, தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அது சரிதான். திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருக்காங்க. திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் அப்படின்னா குமரியில் பட்டார். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா கால்டுவெல். இந்த 2 பேர் தான் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியமான ஆட்கள். இவர் வந்து முதல்ல கொண்டு வந்தவர், இவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இதில் ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தமிழ்லேருந்து தான் திராவிடங்கிற வார்த்தையை வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பார். தமிழ், திராவிட, திராவிட அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து பாடும் பாடல், இது எந்த பெயரச்ச வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பாடும் பாடல் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் நாளை பாடக்கூடிய பாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். பாடும் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயரெச்சம். அப்படிங்கிற பெயரெச்ச விதி எதை குறிக்குது அப்படின்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பாடும், கேட்கும் பாடல், நாளை இங்கு கேட்கும் பாடல் எல்லாரையும் வந்து மகிழ்விக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இருக்குல்ல. இப்போ இது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். குறிப்பு பெயரெச்சம்னா எப்படி இருக்கும், நல்லது, கெட்டது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இனிமையாக இருக்குது, அதோட பண்பை குறிப்பால் உணர்த்தது தான் குறிப்பு பெயரெச்சம். அது வராது. பாடும் பாடல், பாடிய பாடல் அப்படிங்கிறது தான் இறந்த கால பெயரெச்சமாக இருக்கும். பாடிய பாடல் அப்படிங்கிறது தான் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் அப்படின்னா என்னது, நிகழ்கால பெயரெச்சமாக இருந்திருக்கும். பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை ஒரு 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்த தமிழில் அடுத்த 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நன்றி.